ஹாய் கைஸ், குட் மார்னிங். டேரட் கார்டு பேஜுக்கான ரீடிங். ஸோ இன்னைக்கு வந்து நான் டுடேஸ் எனர்ஜி பார்க்குறதுக்கு முன்னாடி எதை அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நான் இன்னைக்கு ஈவினிங் ஊருக்கு கிளம்புறேன் கைஸ். 29th தான் திருப்பி மதுரைக்கு வருவேன். ஸோ 30th தான் ரீடிங் போடுவேன். ஸோ இன்னைக்கு காலையில் ஸ்லாட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. 12:30 to 2 o'clock. ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டு, ஈவினிங் ஸ்லாட்டு ரெண்டுமே புக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்பிட்வீன் இந்த டெய்லி ஸ்லாட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் 29th வரைக்கும் அவைலபிளாக இருக்காது. 30th தான் திருப்பி ஓப்பன் பண்ணுவேன். பட் ஸ்டில் இடையில 26th Thursday அன்னைக்கு வெபினார் இருக்குது. ஸோ ஐ ஹவ் நாட் எட் டிசைடட் தி பிளேஸ் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கு அக்கா வீட்டுக்கு போகிறேன் கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து 1 day ட்ரிப்பாக மைட் பி அங்கே கோயம்புத்தூர்லேருந்து கர்நாடகா பார்டர் மைசூர் போகிற ரூட், ஹாசன் போகிற ரூட் ஆக்சுவலாக. ஸோ இந்த பண்ணாரி, சத்தியமங்கலம் இதெல்லாம் தாண்டி ஒரு திபெத்தியன் செட்டில்மெண்ட் இருக்குது. ஸோ அங்கே 1 day ட்ரிப் போயிட்டு வரணும்னு நினச்சிருக்கேன். அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஐ எம் பிளானிங் டு கோ ஃபார் ஸ்னேகதீரம் பீச்சு, த்ரிஷூர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் போனேன்னா கண்டிப்பாக வீலாக் எடுத்து போடுறேன். ஸோ நான் எங்கே இருந்தாலும் சரி, கர்நாடகாவில் இருக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கணும், கேரளாவில் இருக்கணும், ஆந்திராவில் இருக்கணும், இட் டசன்ட் மேட்டர். 26th at any cost நம்மளோட வெபினார் நடக்கும். ஃபிசிக்கல் யூனியன் மேனிஃபெஸ்டேஷன் கோச்சிங் வெபினார் நடக்கும். ஸோ தட் வெபினார் ஸ்லாட்ஸ் வில் பி அவைலபிள். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். 3:30 to 4:30 ஸ்லாட்டும் அவைலபிளாக இருக்கும். 7:30 to 8:30 ஸ்லாட்டும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ரீடிங்க்கு போகலாம். டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். யா, 3 of Swords. ஓ மை காட், என்னப்பா பிரேக்கப் உங்களுக்கு? அம்மா திட்டாங்கன்னு வருத்தம், அப்பா ஏதோ சொல்லிட்டாருன்னு வருத்தம், கேர்ள் ஃப்ரெண்ட் திட்டாங்கன்னு வருத்தம், பாய் ஃப்ரெண்ட் திட்டாங்கன்னு, இதெல்லாம் மேட்ரா? ஸோ திஸ் 3 of Swords எனக்கு என்ன தோணுதுன்னா, பிகம் அ ஸ்ட்ராங்கர் வெர்ஷன். எதுக்கு இப்படி உடஞ்சு போறீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம்? நீங்க உள்வாங்குறதுனால, கத்தியை உள்வாங்கினால தானே வலிக்குது. கத்தியவே டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருங்க. கீழே விழுந்துரும்ல கத்தி, நீங்க உள்வாங்கவே மாட்டீங்கல்ல. கத்தி உங்களை நோக்கி வந்த தாக்கம் மட்டும்தான் இருக்கும். அதை டஸ்ட்டை உதற மாதிரி உதறிட்டு நடக்க கற்றுக்குங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்யூஷன். ஆனால் இன்னைக்கு எனர்ஜி என்னன்னா, யூ ஆர் வெரி ஹர்ட். அந்த ஹர்ட்டு வந்து சீரியஸ் ஹர்ட் எல்லாம் கிடையாது. எங்களை மாதிரியெல்லாம் நீங்கள் பிரேக்கப் அனுபவிச்சிருந்தீங்கன்னா அப்போ எவ்வளோ கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி பிரேக்கப்லாம் கிடையாது. சும்மா ஏதோ சண்டை, அதுக்கு மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க, மூலையில் உட்காந்துட்டு இருக்கீங்க. கெட் அப், இட்ஸ் டைம் டு செலிப்ரேட். நியூ இயர்க்கு ரெடியாக அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேயா? ஸோ இதுதான் இன்னைக்கு எனர்ஜி. இனி நாளைக்கு எனர்ஜி என்ன, நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.